Hello everyone, welcome to Mass Intro Math channel. I am your Meenakshi ma'am. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? எஸ், டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது இங்கே ஃப்ராக்ஷனோட எப்படி எழுதுவோம், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். அந்த நியூமரேட்டர் டாப் நம்பர் அண்ட் டினாமினேட்டர்னா பாட்டம் நம்பர். ஸோ இந்த எண்களை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்றத இங்கே பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் ஃப்ராக்ஷன், செகண்ட் ஒன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், தேர்டு ஒன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ், ஃபிஃப்த் ஒன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அண்ட் சிக்ஸ்த் ஒன் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அண்டு செவன்த் ஒன் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ராக்ஷன்ஸை எப்படி வகைப்படுத்தலான்னு இங்கே பார்க்க போகிறோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சில பொருட்களை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த கிவி ஃப்ரூட் பாருங்கள், இது வந்து டிவைட் பண்ணலை. ஸோ இது வந்து ஒன்லி ஒன் பார்ட்டு, அது வந்து ஒன் ஹோல். அதை நம்ம ஒன் ஹோல், இது டிவைட் ஆகலை. ஸோ இது வந்து ஒன் ஹோல்னு சொல்கிறோம். இங்கே வாட்டர்மெலான் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், 1/2 1/2. நெக்ஸ்ட்டு இது ஆரஞ்ச். ஆரஞ்ச் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்ஸாக இதை 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/3 1/3 அண்ட் 1/3. நெக்ஸ்ட் கோகனட். இந்த கோகனட்டு 6 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், 1/6 1/6 அண்ட் 1/6. நெக்ஸ்ட்டு இது க்ரீன் ஆரஞ்ச். இது அங்கே 8 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதை எப்படி ஒரு பார்ட்டையும் டிஃபைன் பண்ணுறோம், 1/8 1/8 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது என்னது, பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளில் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். இதை ஒவ்வொரு பார்ட்டையும் 1/4 1/4ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் வந்து 1 வந்து ஹோல் நம்பர், இது 1/2 அண்ட் 1/2. ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ், அதை நம்ம 1/2 1/2ன்னு எழுதுகிறோம். இங்கே 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் 1/3 1/3ன்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது 1 ஹோல் பார்ட்டை 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை 1/4 1/4ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். A fractions that has a 1 as the numerator. Fraction that has 1 as the numerator. Numeratorன்றது என்னது, டாப் நம்பர். ஸோ அந்த டாப் நம்பர் 1ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஃப்ராக்ஷனை நம்ம யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். இதில் 4 ஈக்குவல் பார்ட் இருக்குது, 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், 1/4. நெக்ஸ்ட்டு இதில் 8 ஈக்குவல் பார்ட் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதை 1/8. இங்கே 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை 1/3. ஸோ நியூமரேட்டர் 1ஆக இருந்துச்சுன்னா அதை நம்ம யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். செகண்ட் ஒன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். Definition: a fraction whose numerator is less than the denominator. ஸோ நியூமரேட்டர் எப்பயுமே சின்ன நம்பராகவும் டினாமினேட்டர் பெரிய நம்பராகவும் இருக்கணும். அதைத்தான் நம்ம இங்கே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே 6 ஈக்குவல் பார்ட் இருக்குது, 4 பார்ட்ஸ் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், 4/6. இது செகண்ட் ஒன். இதில் 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்லி 1 பார்ட் மட்டும் கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், 1/3. நெக்ஸ்ட்டு இதில் டோட்டலாக
6 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு, ஒன்லி 3 பார்ட்ஸ் மட்டும் கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து 3/6ன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இதில் பாருங்க 4 எப்பவுமே லெஸ் தென் 6. நெக்ஸ்ட் 1 இஸ் லெஸ் தென் 3, 3 இஸ் லெஸ் தென் 6. ஸோ இதை தான் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் improper fractions. இங்கே definition: a fraction whose numerator is greater than the denominator. So numerator எப்பவுமே greater number, denominator small number. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்கே 9 எப்பவுமே greater than the 3 and 6 is greater than 5, 7 is greater than 4. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ டெஃபினிஷன் பாருங்க. a whole number combined with a fraction. ஸோ ஒன் ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இங்கே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்கே ஹோல் இருக்கு, இது ஒன் ஹோல், இது ஒரு ஃப்ராக்ஷன் 1/10. ஸோ ஹோலையும் ஃப்ராக்ஷனையும் மிக்ஸ் பண்ணுற 1/10 இதை நம்ம இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். 1ன்றது என்ன? ஹோல், 1/10ன்றது ஃப்ராக்ஷன். ஸோ 1/10 it is the mixed fraction. Next fifth one like fractions. Like fractionsனா definition என்னன்னு பார்ப்போம். Fractions with the same denominator. So like meaning same. So the same denominator, the bottom number எப்பவுமே fractionsல சேமாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸை நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 1/8, 2/8, 5/8 அண்ட் 7/8. இங்கே இருக்கிற எல்லா ஃப்ராக்ஷன்ஸ்லையும் டினாமினேட்டர் 8. ஸோ சேம் டினாமினேட்டர், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நேம்ல இருக்கு அன்லைக். ஸோ ஆப்போசிட் ஆஃப் த லைக் ஃப்ராக்ஷன். ஸோ டெஃபினிஷன் என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பாட்டம் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் 3/4, 1/2 அண்ட் 2/3. இந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இதில் டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது, 4, 2, 3. ஸோ அதனால் இது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். Definition: fractions that represent the same value but have different numerators and denominators. ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கலாம், ஆனால் வேல்யூ சேமாக இருக்கணும். ஃப்ராக்ஷன்ஸோடைய வேல்யூ மட்டும் சேமாக இருக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ், ஒன் ஃப்ராக்ஷன் இருக்குது 1/3. அந்த 1/3 எதுக்கெல்லாம் ஈக்குவல் பண்ணலாம்? இந்த 1/3 வேல்யூ எந்தெந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1/3 இஸ் ஈக்குவல் டு 2/6 அண்ட் 3/9 அண்ட் 4/12 அண்ட் 5/15. இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஈக்குவலான வேல்யூ 1/3. அது எப்படி? இப்போது 2/6
இந்த 2/6க்கு எந்த நம்பர் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 3 2s are 6 அப்படி எழுதலாம்ல. நெக்ஸ்ட் 3/9 இந்த 2 நம்பர்ஸ்க்கு எந்த நம்பர் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 1/3ன்னு எழுதலாம். எப்படி 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இதை 1/3ன்னு நம்ம டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4/12 இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு எந்த நம்பர் காமன் ஃபேக்டர் 4. ஸோ 1 4s are 4, 3 4s are 12. நெக்ஸ்ட் இந்த 5/15க்கு எந்த நம்பர் காமன் ஃபேக்டர் 5. ஸோ 1 5s are 5, 3 5s are 15. ஸோ இப்போ பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் தான், ஆனால் அதனுடைய வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கு 1/3ன்னு இருக்கு. ஸோ 1/3 is equal to 2/6 and 3/9 and 4/12 and 5/15. வேல்யூ 1/3 தான். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நம்ம எப்படின்னு சொல்கிறோம், ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஃபார் யூ. இது உங்களுக்கான ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எழுதலாம். ஐடென்டிஃபை த ஃப்ராக்ஷன் ஆஸ் ப்ராப்பர், இம்ப்ராப்பர் ஆர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, இது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஃப்ராக்ஷன் அண்ட் மேட்ச் வித் இட்ஸ் டைப். ஸோ இங்கே சில ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சம் மிஸ்ஸிங்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்றதை பார்த்து இங்கே நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.